ஹலோ எவ்ரி ஒன் 11th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் பயாலஜி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். த லிவிங் வேர்ல்ட். இதில் பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம எதில் கிளாஸ் முடிச்சிருந்தோம் அப்படின்னா டிஃபைனிங் கேரக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளாஸ் முடிச்சிருந்தோம். டிஃபைனிங் கேரக்டர் அப்படின்னா என்ன? ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்றது ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடாது. அதே போல் ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்றது எல்லா ஆர்கானிசத்துலேயுமே இருக்கணும். இன்க்ளூடிங் டெட் ஆர்கானிசமாக இருந்தால் கூட அதுலேயுமே அந்த கேரக்டர் இருக்கணும். அப்படின்னா தான் அதை டிஃபைனிங் கேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் இந்த 2 கண்டிஷனையும் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் டிஃபைனிங் கேரக்டர் இல்லை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மெட்டபாலிசம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டபாலிசம் டிஃபைனிங் கேரக்டராக இல்லையா அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெட்டபாலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகும். இதை தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிற ஒரு ப்ராசஸ், இதுதான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறது. இதில் நிறைய இருக்குது, பட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இதை சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இதில் பாருங்கள், ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் மேட் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது எல்லா லிவிங் ஆர்கானிசமே கெமிக்கலால் தான் ஆனது அப்படின்னு இதனோட அர்த்தம். அந்த கெமிக்கல்ஸ் அப்படின்றது ஸ்மாலாகவும் இருக்கலாம், பிக்காகவும் இருக்கலாம். அந்த கெமிக்கல்ஸ் வந்து வேரியஸ் சைஸ், கிளாஸ், ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் கிளாஸஸ் அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்குது, கெமிக்கல்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது அப்படின்றது தான் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சைஸஸ் அப்படின்னா முதலே சொன்னாங்க இல்லையா, பெருசு சின்னொன்று ஸ்மால் பிக்குன்னு சொன்னாங்களா, அதுதான் சைஸஸ் அப்படின்னு சொல்கிறது. ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு கெமிக்கலும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஸ்டொமக்கில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கா, HCl இருக்குல்ல, இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது? நம்ம ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இதை மாதிரி நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கெமிக்கல்ஸும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதில் சேஞ்ச் இன்டு சம் அதர் பயோமாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கெமிக்கல் இருக்குது அப்படின்னா அது உருவாகும் போது ஒரு பயோமாலிகுல்ஸாக இருக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணும் போதோ அல்லது அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போதோ ஒரு பயோமாலிகுல்ஸாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, அது கார்போஹைட்ரேட் அப்படின்னு வச்சுக்குவோம். அது டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் குளுக்கோஸாக மாறும். அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி, கிளைக்கோஜனாக ஸ்டோர் ஆகும். இதே போல் லீஃபில் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டு தயார் பண்ணணும் இல்லையா, அப்படி தயார் பண்ணும்போது அது குளுக்கோஸாகவும், அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது சுக்ரோஸாகவும், அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஸ்டார்ச்சாகவும் மாறும். இதை போல் உருவாகும் போது ஒரு கெமிக்கலாகவும், அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போதோ அல்லது அதை யூட்டிலைஸ் பண்ணும்போது வேறு கெமிக்கலாகவும் மாறுது இல்லையா, அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மாறக்கூடிய இந்த கன்வர்ஷன், இந்த மாதிரி மாறுது இல்லையா, இந்த கன்வர்ஷனை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம பாடிக்குள்ளார ஆயிரக்கணக்கில் கண்டினியூஸாக நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, இது நம்ம பாடிக்குள்ளே ஆயிரக்கணக்கில் நடக்குது, அதுவும் கண்டினியூஸாக நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த மாதிரியான ஆர்கானிசத்தில் அப்படி நடக்குது அப்படின்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்துலேயும் நடக்குது, மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்துலேயும் நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னா எல்லா யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்துலேயுமே நடக்குது. மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னா எல்லா மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்துலேயுமே நடக்குது. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலேயுமே இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது யூனிசெல்லுலார் அப்படின்னா என்ன? ஒரே ஒரு செல்லால் ஆயிருக்கும். இதை சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? பாக்டீரியா, வைரஸ், ஈஸ்ட், அமீபா, இது எல்லாமே யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னா என்ன? நிறைய செல்லால் ஆகிருக்கிறது தான் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்துக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம்? எல்லா பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை, மைக்ரோப்ஸ்னால் இந்த பாக்டீரியா, வைரஸ் சொல்லும் இல்லையா, அதை தான் மைக்ரோப்ஸ்ன்னு சொல்கிறது. எல்லாத்துலேயுமே இந்த மெட்டபாலிசம் அப்படின்றது நடக்குது. அதாவது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதை தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறது. எல்லாத்துலேயுமே இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலேயும் இது நடக்குது அப்படின்றது தான் சொல்ல வர்றாங்க. அதேபோல் நம்ம பாடிக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுமே, ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுமே என்னென்னு தான் சொல்கிறாங்க, மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, நம்ம பாடிக்குள்ளார ஆயிரக்கணக்கில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்த ஆயிரக்கணக்கான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அனைத்தையுமே எல்லாத்தையுமே மெட்டபாலிசம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதேபோல் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்டு, அதாவது ஆப்ஜெக்டில் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதாவது மெட்டபாலிசம் அப்படின்றது நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸை நம்ம பாடியை விட்டு வெளியில், அதாவது அவுட் சைடில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னா செல் ஃப்ரீ சிஸ்டம்னால் லேபில் டெஸ்ட் டியூப்பில் பண்ணி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை இன்னொன்று மாதிரி கூட சொல்லலாம். அந்த செல் ஃப்ரீ சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதை வந்து இன்விட்ரோ அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது நம்ம பாடியை விட்டு வெளியிலையும் ஒரு டெஸ்ட் டியூப்பில் ஒரு லேபில் வந்து இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸை வந்து பண்ணி காட்ட முடியும் அப்படின்னா அப்போ இது லிவிங்கா அல்லது நான் லிவிங்கா அப்படின்னு ஒரு கொஷின் எழுது. கண்டிப்பாக இது வந்து லிவிங் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸை வந்து அவுட் சைடில் நாம் தான் பண்ணி காட்டுறோம், அது தானாக நடக்கலை. ஸோ வந்து இது வந்து ஒரு லிவிங் ரியாக்ஷன்ஸ் தான். அதனால் இது லிவிங் ஆர்கானிசத்தில் மட்டும்தான் நடக்குது. ஸோ இது டிஃபைனிங் கேரக்டர் தான். எது மெட்டபாலிசம் அப்படின்றது டிஃபைனிங் கேரக்டர் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், செல்லுலார் ஆர்கனைசேஷன் அப்படின்றது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியா இல்லையா அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். செல்லுலார் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த என்விரான்மெண்ட் வந்து நம்மளை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். சரியா, அந்த ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு நாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ இதை தான் செல்லுலார் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் எபிலிட்டி டு சென்ஸ் என்விரான்மெண்ட் இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது என்விரான்மெண்ட்டு நம்ம உணர்றது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எதில் சொல்லியிருக்கேன், வாட் இஸ் லிவிங் இருக்கு இல்லையா, நான் அதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து உணர்வோம், அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இதில் இந்த என்விரான்மெண்ட்டு நம்மளை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அந்த ஸ்டிமுலை அப்படின்னா நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணுது இல்லையா, அதை தான் ஸ்டிமுலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் நம்மளை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னா ஃபிசிக்கலாகவோ கெமிக்கலாகவோ பயாலஜிக்கல் லெவல்லையோ இந்த என்விரான்மெண்ட்டு நம்மளை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இப்படி என்விரான்மெண்ட் வந்து நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்றத உணர்றதுக்கு நம்மக்கிட்ட சென்ஸ் ஆர்கான் அப்படின்றது இருக்குது. என்னென்ன ஆர்கான் இருக்குது பாருங்கள், நம்மளோட ஸ்கின், நம்மளோட நோஸ், நம்மளோட ஐஸ், நம்மளோட டங்க் எல்லாமே வந்து நமக்கு சென்ஸ் ஆர்கன் தான். பட் பிளான்ட்டும் வந்து லிவிங் ஆர்கானிசம் தானே, அதுவும் என்விரான்மெண்ட் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுனா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்ல. ரெஸ்பாண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணும். எதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னா லைட், வாட்டர், டெம்பரேச்சர், அதர் ஆர்கானிசம்ஸ், பொல்யூட்டன்ஸ் அண்ட் எக்ஸட்ரா. இது எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணும். இன்னும் நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்கும் அது ரெஸ்பாண்ட் பண்ணும். எப்படி அப்படின்னா லைட் அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 1 மந்த்து நம்ம வந்து ஒரு டார்க் ரூமில் வச்சுருவோம், சன்லைட்டே படக்கூடாது. 1 மந்த் கழித்து எடுத்து அந்த பிளான்ட்டை பாருங்கள், அந்த பிளான்ட்டோட க்ரோத்தும் ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த பிளான்ட்டோட கலரும் மாறி இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சன்லைட் இல்லாததுனால குளோரோஃபில்லில் க்ரீன் கலர் ஒரு பிக்மெண்ட் வந்து இருக்கும். அந்த பிக்மெண்ட் தான் ஃபோட்டோசிந்தசிஸை வந்து பண்ணக்கூடியது. அந்த பிக்மெண்ட்டு சன்லைட் இல்லாததுனால குளோரோஃபில் அதை இழந்திருக்கும். அதை இழந்ததுனால அதால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. அதனால் அது வந்து க்ரீன் கலரை இழந்துட்டு ஒரு லைட் எல்லோ கலருக்கு மாறி இருக்கும். ஸோ பிளான்ட்ஸ் வந்து லைட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வாட்டர். இப்போ வாட்டருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணும்.
நார்மலாக ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு செடியை மட்டும் தனியாக எடுத்து கொண்டாந்து வச்சுட்டு அதுக்கு தண்ணியே ஊற்றக்கூடாது. 4 நாள் கழித்து போய் பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா வாடி வதங்கி போயிருக்கும். இப்போ அதுக்கு நம்ம தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துலலாம் அந்த செடி வந்து பிரிஸ்க் ஆகிடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து வாட்டருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றது தான் அதுக்கு காரணம். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர். இப்போது கோடை காலத்தில் பாருங்களேன், கோடை காலத்தில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்ல, அப்போ அந்த மத்தியான டயத்துலலாம் அந்த பிளான்ட்டை போய் பாருங்கள், வாடி போய் தான் இருக்கும். ஆனால் அந்த ஈவினிங் டயத்தில் லைட்டாக கொஞ்சம் அந்த நார்மலாகும். திரும்ப மார்னிங் டயத்தில் பாருங்கள் நல்ல பிரிஸ்க் ஆகிடும் அந்த செடி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது வந்து டெம்பரேச்சருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அதர் ஆர்கானிசம்ஸ். அதர் ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிளாக யாரை சொல்லலாம் அப்படின்னா நம்மளையே வந்து ஹியூமனையும் வந்து சொல்லலாம். இப்போது இந்த மைமோசா புடிக்கா அதாவது என்னென்னா தொட்டால் சினிக்கி செடி இருக்கு இல்லையா, அதை போய் நம்ம தொட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், சுருங்கிக்கும். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது அதர் ஆர்கானிசத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பொல்யூட்டன்ஸ் அப்படின்னா பொல்யூஷனை யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த உலகத்தை அதிக அளவில் பொல்யூட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா நம்ம தான், அதாவது ஹியூமன் தான். ஸோ பிளான்ட் வந்து பொல்யூட்டன்ஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணும். இன்னும் நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்கும் பிளான்ட்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். ஆல் ஆர்கானிசம்ஸ் அதில் பாருங்கள், ப்ரோகெரியாட்ஸ் யூகெரியாட்ஸ் எல்லாமே உணருது அண்டு ரெஸ்பாண்ட் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா என்விரான்மெண்டல் கியூஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த என்விரான்மெண்டல் கியூஸ் அப்படின்னா வந்து என்விரான்மெண்டல் அந்த ஸ்டிமுலேட் பண்ணுறது இல்லையா, அந்த ஸ்டிமுலேட்டை தான் இங்கே கியூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது எல்லா ஆர்கானிசமே வந்து என்ன பண்ணுதான், அந்த என்விரான்மெண்டலோட அந்த ஸ்டிமுலேட்டை வந்து உணருது, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள் ஆல் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் ப்ரோகெரியாட்ஸு யூகெரியாட்ஸுமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரோகெரியாட்ஸ்னால் என்ன, யூகெரியாட்ஸ்னால் என்ன, இதில் ப்ரோகெரியாட்ஸும் யூகெரியாட்ஸும் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள் ஒரு டயக்ராம் போடுறேன். இது ஒரு செல்லு அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு செல்லு, ஓகேவா. செல்லுன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்குமா, இங்கே நியூக்ளியஸ் இருக்காது. அப்போ இது என்ன அப்படின்னா இது வந்து டிஎன்ஏ. இது என்ன, டிஎன்ஏ. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்குள்ளார டிஎன்ஏ இருக்கும், சரியா. அதுக்கடுத்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதுவும் இருக்கும். அப்புறம் இப்போது இந்த செல் பாருங்கள், நியூக்ளியஸ் இருக்குது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, கோல்கி பாடி இருக்குது, வாகுவல் இருக்குது. இப்படி எல்லா செல் ஆர்கானல்ஸுமே இந்த செல்லில் இருக்குது. இந்த செல்லில் பாருங்கள் டிஎன்ஏ மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த செல்லை தான் நம்ம ப்ரோகெரியாட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செல்லை தான் நம்ம ப்ரோகெரியாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த செல்லை என்ன சொல்லுவோம், யூகெரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா. அதாவது ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா செல் ஆர்கானல்ஸுமே இருக்குது அப்படின்னா அந்த செல்லை யூகெரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த செல்லுக்குள்ளார செல் ஆர்கானல்ஸ் எதுவுமே இல்லாமல் டிஎன்ஏ மட்டும் தனித்து விடப்பட்டிருந்துச்சுன்னா அதை தான் வந்து ப்ரோகெரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த டிஎன்ஏ மட்டும் தனித்து விடப்பட்ட இந்த டிஎன்ஏவை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்சிபியன்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உங்களுக்கு நீட்டில் இதெல்லாம் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த செல் எதில் இருக்கும் அப்படின்னா இந்த செல் வந்து பாக்டீரியாவில் இருக்கும். இந்த ப்ரோகெரியாட்டிக் செல் எதில் இருக்கும், பாக்டீரியாவில் இருக்கும். இந்த யூகெரியாட்டிக் செல் எதில் இருக்கும் அப்படின்னா பாக்டீரியா தவிர்த்து அனைத்து லிவிங் ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய செல்லும் இந்த யூகெரியாட்டிக் செல் தான். அப்போ பாக்டீரியாவை மட்டும்தான் நம்ம ப்ரோகெரியாட் சொல்லுவோம், மற்ற எல்லா லிவிங் ஆர்கானிசத்தையும் நம்ம யூகெரியாட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போது பாக்டீரியாவே வந்து சிங்கிள் செல் ஆர்கானிசம் தான், அதாவது வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான், ஆமாம் தானே. அதுவே ஒரே ஒரு செல்லால் தான் அதோட பாடியாக இருக்கும். அந்த ஒத்த செல்லுலையும் செல் ஆர்கானிக்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் ஆர்கானிசம்ஸ். அந்த ஆல் ஆர்கானிசத்தில் ப்ரோகெரியாட்ஸு, யூகெரியாட்ஸு,
யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து என்விரான்மெண்ட்டோட அந்த ஸ்டிமுலேட்டுக்கு அது வந்து அந்த உணருது, ப்ளஸ் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோட்டோ பீரியட்னா என்ன தெரியுமா? டே டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், நைட் டைம் வந்து கம்மியாக இருக்கும். அதை தான் வந்து ஃபோட்டோ பீரியட் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி டைமிங்கில் மட்டும் ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஆர்கானிசத்தை தான் வந்து சீசனல் ப்ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பிளான்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி சீசனல் ப்ரீடர்ஸ் இருக்குது, அனிமல்ஸ்லேயும் சீசனல் ப்ரீடர்ஸ் இருக்குது. அதாவது சம்மர் சீசனில் பார்த்தோன்னா நம்ம வந்து சம்மர் வெக்கேஷன் போவோம் இல்லையா, ஊட்டி கொடைக்கானல்லாம் போவோம். அங்கே வந்து பார்த்தோம்னா அந்த டைமிங்கில் நிறைய வந்து ஃப்ளார்ஸ் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சம்மர் டைமிங்கில் தான் அது வந்து பூக்கும். ஸோ அதனால தான் அதை வந்து சீசனல் ப்ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைனை நம்ம எதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த லைட்டுக்கு பிளான்ட்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு எடுத்துக்கலாம். ஃபோட்டோ பீரியட் டைமிங்கில் சீசனல் ப்ரீடர்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்றது லைட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த லைன் எடுத்துக்கலாம். இது பிளான்ட்ஸுக்கு மட்டும் அவங்க சொல்லலை, அனிமல்ஸுக்கும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்லா ஆர்கானிசமுமே வந்து அதனோட பாடிக்குள்ளே வரக்கூடிய கெமிக்கல்ஸை ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு ஃபீவர் வந்து படுத்துருக்குறோம் அப்படின்னா, ஒரு பேராசிட்டமல் டேப்லெட் போட்டோம்னா நமக்கு ஃபீவர் சரியாயிடும். அப்படின்னா அந்த கெமிக்கலுக்கு நம்ம பாடி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த கெமிக்கலை நம்ம பாடி வந்து ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதே போல் எல்லா ஆர்கானிசமே சரௌண்டிங்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்குது, தெரிஞ்சு வச்சுருக்கு, உணர்ந்து வச்சுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவேர் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான் தன்னைத்தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மட்டும்தானே 6th சென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க மட்டும்தான் தன்னைத்தானே உணர்ந்துக்கிற முடியும். இப்படி தன்னைத்தானே உணர்ந்துக்கிற முடியுது இல்லையா, தெரிஞ்சுக்கிற முடியுது இல்லையா, அதைத்தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா செல்ஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ சொன்ன எல்லா விஷயமே வந்து லிவிங் ஆர்கானிசத்தில் மட்டும்தான் நடக்குது, ஆப்ஜெக்டில் நடக்கிறதில்ல. எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலையுமே இந்த கேரக்டர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த செல்லுலார் ஆர்கனைசேஷன் அப்படின்றது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கான்சியஸ்னஸ் அப்படின்றது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியாக இல்லையா அப்படின்றது தான் இப்போ கொஸ்டின். இப்போது ஒரு கோமா பேஷண்ட் இருக்காங்க. கோமா பேஷண்ட் அப்படின்னாலே நமக்கு தெரியும், அவங்க மூளைச்சாவு அடைஞ்சிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது அவங்களோட பிரெயின் வந்து டெட் ஆகிருக்கும். பட் வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் இந்த சப்போர்ட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஹார்ட்டு, இந்த லங்ஸ் இதெல்லாமே வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கும். இவங்களால வந்து செல்ஃப் கான்சியஸாக இருக்க முடியாது, இவங்களால நார்மல் லைஃபுக்கு வரவும் முடியாது. சரியா? அப்போது இது லிவிங்கா நான் லிவிங்கா அப்படின்றதான் இப்போ கொஷின் கேட்குறாங்க. கண்டிப்பாக இது வந்து லிவிங் தான். ஏன் வந்து இதை வந்து லிவிங் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அவங்க கோமாவில் மூளைச்சாவு அடைஞ்சு இருந்தாலுமே, அவங்க அசைவற்று இருந்தாலுமே, ஆனால் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய அந்த மெடிசன்ஸ், அந்த மெஷின்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த எல்லா விஷயங்களையுமே வந்து அவங்க பாடி ஏற்றுக்கிறது. சரியா? அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பாடி ஏற்றுக்கிறோம். அப்படின்றப்ப வந்து அப்போ அந்த மெடிசன்ஸுக்கு அந்த உங்கள் பாடி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக வந்து இது லிவிங் தான். அப்போ கான்சியஸ்னஸ் அப்படின்றது வந்து டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹையர் கிளாஸஸ் அப்படின்னா ஹையர் ஆர்கானிசம் இருக்குது இல்லையா, அதுதான் ஹையர் கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஃபினோமினா அப்படின்னா வந்து லிவிங் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையர் ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் அப்படின்றது இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த கேரக்டர் ஃபுல்லாக வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நம்ம மூக்குக்குள்ளார நம்மளோட ஆக்சிஜன் வந்து உள்ளார நுழையுது அப்படின்னா அது வந்து ரெஸ்பிரேஷனுக்கு மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணாது, அது வந்து நம்மளோட ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அப்போது ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். அதை தான் இதை சொல்ல வர்றாங்க. இப்போது இந்த லைனை நீங்கள் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இதுக்கு டோட்டலாக என்ன மீனிங் அப்படின்னா, இந்த இடம் கவனிங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒரு டிஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த டிஷ்யூ எதால் ஆனது, அதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஷ்யூ. டிஷ்யூ அப்படின்றது எதால் ஆனது, நிறைய செல் இருக்கு இல்லையா, செல்லோட கூட்டத்தை தான் வந்து டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா?
இப்போது இந்த செல்லு வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும், சரியா? அந்த ஃபங்க்ஷனை ஒரு கான்ஸ்டிடியூயன்ட் செல்ஸ் அப்படின்னா அந்த டிஷ்யூவோட இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, இன்க்ரீடியன்ட்ஸை தான் வந்து கான்ஸ்டியூயன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ராப்பர்ட்டிஸ்னாலும் கான்ஸ்டியூயன்ட்ஸ்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். நிறைய செல்லால் டிஷ்யூ ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த செல்லை மட்டும் தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. அதான் கான்ஸ்டியூயன்ட் செல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செல்லு வந்து பார்த்தோன்னா ஒரு டிஷ்யூவாக இருக்கும்போது பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை ஒரு செல்லாக பிரியும் போது அதால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியணும் அப்படின்னா நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கையை எடுத்துக்கலாம், ஓகேவா? இந்த கையில் என்னென்ன இருக்குது? ஸ்கின் இருக்குது, மசில் இருக்குது, போன் இருக்குது, நர்வ்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால இந்த கையால் எதையுமே ஒரு பொருளை எடுக்க முடியும், தூக்க முடியும், வீச முடியும், அடிக்க முடியும், தொட முடியும், எல்லாமே வந்து உணர முடியும், எல்லாமே நம்மளால் பண்ண முடியுது, சரியா? இப்போ ஸ்கின்னோட ஃபங்க்ஷன் என்ன? ஸ்கின்னு வந்து சென்ஸ் ஆர்கன், ஓகேவா? இப்போ மசிலோட ஃபங்க்ஷன் என்ன? மசில் தான் வந்து நம்மளோட மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். போன் எதுக்கு? போன் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்குக்கு. நர்வ்ஸ் எதுக்கு? நர்வ்ஸ் வந்து நமக்கு பிளட்டு கொண்டாந்து கொடுக்கும். கனெக்டிவ் டிஷ்யூ, நம்மளோட மசில்ஸ், நம்மளோட போன், நம்மளோட ஸ்கின், இது எல்லாமே வந்து உயிரோடு இருக்குது அப்படின்றதுக்கு காரணமே நர்வ்ஸ் தான், சரியா? இது எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கையில் இந்த கையால் இவ்வளோ ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம தனித்தனியாக பிரிச்சுருவோம். தனித்தனியாக ஸ்கின்னு தனியாக, மசில் தனியாக, போன் தனியாக, நர்வ்ஸ் தனியாக, எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுருவோம். நர்வ்ஸ் மட்டும் தனியாக விட்டால் அது வந்து பிளட்டை கொண்டாந்து தந்துட்டுருக்குமா? உயிரோட இருக்குமா? நர்வ்ஸ் இருக்காது. போன் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா யூஸ் ஆகுது இல்லை. மசில்ஸை மட்டும் தனியாக விட்டோம்னா மூவ்மெண்ட் பண்ணுமா? ஸ்கின்னை மட்டும் தனியாக விட்டோம் அப்படின்னா அது சென்ஸ் பண்ணுமா? சென்ஸ் ஆர்கனாக இருக்குமா? கிடையாது, எதுவுமே கிடையாது. இது எல்லாம் தனித்தனியாக போயிடுச்சு அப்படின்னா அதால் எந்த ஃபங்க்ஷனுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே, ஆனால் ஒன்றுக்கும் தனித்தனியாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒன்றா சேரும்போது தான் அந்த ஃபங்க்ஷனை அதால் பண்ண முடியும். இப்போ ஸ்கின்னுக்கு வந்து சென்ஸ் ஆர்கன் அப்படின்னா அது தனியாக இருக்கும்போது சென்ஸ் பண்ண முடியாது. அது ஒரு ஹேண்டாக எல்லாமே சேர்ந்து ஒன்றா இன்ட்ராக்ட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த சென்ஸ் ஆர்கன் அப்படின்றதே அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஓகேவா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி தான் நிறையா செல்லு சேர்ந்து ஒரு டிஷ்யூவை உருவாக்குது. பட் அந்த டிஷ்யூ வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும் இல்லை, நிறைய செல்லு வந்து இன்ட்ராக்ட் ஆகும்போது ஒரு டிஷ்யூவாக மாறி அந்த டிஷ்யூவால் ஒரு ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஆனால் அந்த செல்லு தனியாக இருக்கும்போது அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை தனியாக அதால் பண்ண முடியாது. இதுதான் இந்த லைனோட மீனிங். இந்த சொல்லியிருக்காங்க இல்லையா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஷ்யூ, அங்கேருந்து இந்த கான்ஸ்டிடியூயன்ட் செல்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, இங்கே வரைக்கும் இருக்கிறதோட மீனிங். இப்போ அதே போல் பாருங்கள், இங்கே அதே ஒரு லைன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது ஒரு செல் இருக்கும், சரியா? ஒரு செல்லுக்குள்ளார நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். செல்லுக்குள்ளார நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்கும்ல, கோல்கி பாடி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரிபோசோம்ஸ், அது மாதிரி நிறைய வந்து மைட்டோகாண்ட்ரியா, அது மாதிரி நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த செல் ஆர்கனல்ஸுக்குள்ளார சில ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் வந்து பண்ணும். இப்போ நம்ம வந்து குளோரோஃபில் என்ன பண்ணும்? குளோரோபிளாஸ்ட் என்ன பண்ணும்? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், சரியா? அதுக்கு காரணம் அதுக்குள்ளார வந்து குளோரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரீன் பிக்மெண்ட் தான். இந்த குளோரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ரீன் பிக்மெண்ட் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம். அப்படின்னா இந்த குளோரோஃபில் அப்படின்ற இந்த பிக்மெண்ட்டை மட்டும் தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுமா? பண்ணாது. அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குல்ல, இதைத்தான் இந்த இடத்துல மாலிகுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் அந்த இடத்துல மாலிகுல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்லாம் ஒன்றா சேர்ந்து அது குளோரோபிளாஸ்ட்டாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது, எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணும்போது, ஒரு குளோரோபிளாஸ்ட்டாக உருவாகும் போது தான் அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியுமே ஒழிஞ்சு வெறும் குளோரோபிளாஸ்டால் மட்டும் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வெறும் குளோரோஃபில்லால் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அதால் பண்ண முடியாது. அதே போல் ரிபோசோம் அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. ரிபோசோம் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணும், ஓகேவா? நம்ம பாடிக்கு தேவையான ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணி நமக்கு தரக்கூடியது எது அப்படின்னா ரிபோசோம் தான். இப்போ அதில் இருக்கக்கூடிய மாலிகுலை தனியாக எடுத்து அந்த மாலிகுல் தான், அந்த ரிபோசோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல் தான் வந்து நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய மாலிகுலை மட்டும் தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா அது புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணாது.
அந்த மாலிகுலெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ரிபோசோமாக உருவாகும் போது தான் அதால் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியும். இப்போ ரிபோசோமை தனியாக எடுத்துருவோம். இப்போது மாலிகுல் உள்ளுக்குள்ளே இருக்குது, எல்லாமே சேர்ந்து ரிபோசோம் வந்துடுது. அதே போல் குளோரோஃபில் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு குளோரோபிளாஸ்ட் உருவாயிடுது. இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்துருவோம். இது எல்லாத்தையும் குளோரோபிளாஸ்ட்டை தனியாக எடுத்துருவோம், ரிபோசோமை தனியாக எடுத்துருவோம். இப்போ ரிபோசோம் தனியாக வந்ததுக்கப்புறம் அது புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுமா? பண்ணாது. அதே போல் குளோரோபிளாஸ்ட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம், அதாவது தனியான நான் சொல்கிறது செல்லை விட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் பண்ணாது. அப்போ என்ன ஆகணும்னா அதையெல்லாம் பண்ணுறதுக்கு அதுங்களுக்கு ஒரு செல்லு தேவை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ரிபோசோம் அதோட ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த குளோரோபிளாஸ்ட் அதோட ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு செல்லு தேவை. இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒரு செல்லாக ஃபார்ம் ஆகும்போது தான் அந்த ஃபங்க்ஷனை இங்கே அது பண்ண முடியும். அதை தான் இந்த லைனில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ராக்ஷன்ஸ் தொடர்பு கொள்ளலாம். எதோட அப்படின்னா எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளும்போது தான் அந்த ஹையர் லெவல்னால் ஒரு பெரிய லெவல் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றது வெளிப்படுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது செல் ஆர்கனலுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுலெல்லாம் சேர்ந்து ஒரு செல் ஆர்கனலை ஃபார்ம் பண்ணும்போது தான் அதோ ஒரு ஃபங்க்ஷன் வெளிப்படுது. இந்த செல் ஆர்கனல்லாம் சேர்ந்து ஒரு செல்லை ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் வெளிப்படுது. இந்த செல்லெல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் வெளிப்படும். சரியா? இந்த டிஷ்யூவெல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனை ஃபார்ம் பண்ணும்போது அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வெளிப்படும். சரியா? ஒரு ஆர்கன்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணும்போது அப்போது ஒரு ஃபங்க்ஷன் வெளிப்படும். ஆர்கன் சிஸ்டம்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கானிசமாக மாறும்போது அப்போது ஒரு ஃபங்க்ஷன் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுவெல்லாம் ஒன்றுக்கொன்று இன்ட்ராக்ட் ஆகும்போது தான் ஹையர் லெவல் ஃபங்க்ஷன்லாம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது செல்லெல்லாம் ஒன்றா சேர்ந்து டிஷ்யூவாக மாறுது இல்லையா? டிஷ்யூவாக மாறும்போது டிஷ்யூவோட வேலை என்ன அப்படின்னா கனெக்டிவ் பண்ணுறது. இப்போ நம்ம மசிலையும் நம்மளோட போன் இருக்கு இல்லையா, போனையும் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு வேலை. அதே மாதிரி நம்மளோட இந்த நோஸில் பாருங்கள் ஒரு எலும்பு இருக்கும். அந்த எலும்பை வந்து குருத்தெலும்பு அப்படின்னு சொல்கிறது. அந்த எலும்பையும் இந்த நார்மல் எலும்பையும் வந்து கனெக்ட் பண்ணுறது. இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம டிஷ்யூ தான் பண்ணுவாங்க. இவங்க வந்து தனித்தனி செல்லாக இருக்கும்போது பண்ண முடியாது. இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டிஷ்யூவாக மாறும்போது அதை பண்ண முடியும். சரியா? இப்போ இந்த டிஷ்யூவெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கனாக மாறும், அதாவது ஒரு கையாக மாறும். சரியா? இப்படி வந்து கையாக மாறும்போது அப்போது அது வந்து என்ன பண்ணுது, எடுக்கிறது பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும். ஆனால் வெறும் கையாக மட்டும் இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் அது பண்ண முடியாது. அது என்ன பண்ணும், ஆர்கன் சிஸ்டத்தோடு வந்து கனெக்ட் ஆகணும், இன்ட்ராக்ட் ஆகணும். சரியா? ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னா வந்து அதுக்குள்ளார என்ன இருக்குது, நமக்கு வந்து நர்வ்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த நர்வ்ஸ் சொல்லியா அதுக்கு வந்து என்ன வரணும், பிளட்டு வரணும். ஓகேவா? இப்போ இந்த பிளட்டு வந்து பார்த்தோன்னா எங்கேருந்து வருது, ஹார்ட்லேருந்து வருது. சரியா? அப்போ இந்த ஹார்ட்டோட நம்மளோட கை வந்து பார்த்தோன்னா கனெக்ட் ஆகணும், இன்ட்ராக்ட் ஆகணும். இப்போது இந்த ஆர்கன் சிஸ்டமாக மாறணும். இந்த ஆர்கன்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக மாறினா தான் அந்த கை ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இப்போ இந்த ஆர்கன் சிஸ்டம்னா என்ன, ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம். இப்போது சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கு நமக்கு என்னென்ன தேவை, நமக்கு வந்து வெயின்ஸ் தேவை, ஒரு ஹார்ட் தேவை. அந்த வெயின்ஸ்லேருந்து நல்ல ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கெட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அந்த எந்தெந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்கணும், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம். சரியா? இதே போல் வந்து இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன தேவை, பல் இருக்கணும், டங்க் இருக்கணும், வாய் இருக்கணும், யூசோபேகஸ் டியூப் இருக்கணும், ஸ்டொமக் இருக்கணும், ஸ்மால் இன்டெஸ்டின் இருக்கணும், லார்ஜ் இன்டெஸ்டின் இருக்கணும், இதெல்லாமே இருக்கணும் இல்லையா? ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு ஆர்கன், ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டொமக்கு, நம்மளோட யூசோபேகஸ் டியூப், இது எல்லாமே வந்து வேறு ஆர்கன். சரியா? தனித்தனி ஆர்கன். இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும்போது ஃபங்க்ஷன் பண்ணாது. ஒரு ஆர்கன் சிஸ்டமாக இருக்கும்போது தான் அதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இந்த ஆர்கன் சிஸ்டமும் தனித்தனியாக இருக்கும்போது ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அது ஒரு ஆர்கானிசமாகவே மாறினா தான் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹையர் லெவல் ஆர்கனைசேஷனாக வந்து அது வந்து மாறணும் அப்படின்னா அந்த ஆர்கன் இருக்குது இல்லையா, அந்த ஆர்கன் சிஸ்டம்லாம் வந்து ஒன்றுக்கொன்று இன்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் இந்த லைனோட மீனிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் இந்த ஹையரார்க்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஹையரார்க்கி அப்படிங்கிறது முதலே நான் இதை உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். அதை தான் இப்போ மறுபடியும் கொடுத்துருக்காங்க. என்ன முதல்ல சொல்லுங்க பார்ப்போம். செல் மாலிகுல்லாம் சேர்ந்து செல் ஆர்கனலையும், செல் ஆர்கனெல்லாம் சேர்ந்து செல்லையும்,
செல்லெல்லாம் சேர்ந்து டிஷ்யூவையும், டிஷ்யூவெல்லாம் சேர்ந்து ஆர்கனையும், ஆர்கன்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டத்தையும், ஆர்கன் சிஸ்டம்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனிசத்தையும் வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் ஆனால் தான் வந்து ஒரு ஹையர் லெவல் ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதைத்தான் இந்த 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 லைனுக்கு மீனிங் அதுதான். அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஹையரார்க்கி அப்படின்னா அதுதான். செல்லுலேருந்து டிஷ்யூவாக மாறுறது, டிஷ்யூவிலேருந்து ஆர்கனாக மாறுறது அப்படின்றதான் வந்து இந்த ஹையரார்க்கி அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்படி உருவான அந்த லிவிங் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, அந்த லிவிங் ஆர்கானிசம் தான் வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் பண்ணும், எவால்விங் பண்ணும், செல்ஃப் ரெகுலேட்டிங் அப்படின்றத பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் எப்போ பண்ணும்? எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு பண்ணும். எக்ஸ்டர்னல் நமக்கு வந்து என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்டிமுலேட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். எப்படி பண்ணும்? நமக்கு வந்து ஃபேவரபுளான சுச்சுவேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து செல்ஃபாக ரெப்ளிகேட் பண்ணுறது, எவால்விங் பண்ணுறது, செல்ஃப் ரெகுலேட்டிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் அப்படின்னா என்னென்னா, தன்னைத்தானே வந்து பெருக்கம் அடைஞ்சிக்கிறது, மல்டிப்ளை அப்படி சொன்னோம் இல்லையா ஏற்கனவே. 1 2 பிரிகிறது, 2 4 பிரியுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். எவால்விங் அப்படின்னா டைவர்சிட்டியை தான் அப்படி சொல்கிறது, டிஃப்ரென்ஸு. அதாவது ஒரு அனிமல் இருக்குது அப்படின்னா அந்த அனிமல் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சதுக்கப்புறம் அந்த அனிமலில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி கொஞ்சம் வேறு மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்றது. அப்போது அதே போல் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஒட்டகம் இருக்குது இல்லையா, ஒட்டகத்தோட கழுத்து வந்து குட்டையாக இருந்ததாகவும் அதுக்கப்புறம் வந்து அதோட கழுத்து இப்போ வந்து நீளமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதுதான் வந்து எவால்விங் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து செல்ஃப் ரெகுலேட்டிங் அப்படிங்கிறது, தன்னைத்தானே வந்து ஒழுங்கமைச்சுக்கிறது தான் வந்து செல்ஃப் ரெகுலேட்டிங் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா ஒரு அனிமல் இருக்குது அப்படின்னா எல்லா அனிமலும் எல்லா விதமான ஃபுட்டையும் சாப்பிட முடியாது. அதோட பாடியில் அதோட ஆர்கன் சிஸ்டம், அதோட ஆர்கனுக்கு தகுந்த மாதிரியான ஃபுட்டை மட்டும்தான் அதால் சாப்பிட முடியும். இப்போ மாடு புல்லை திங்குது இல்லையா, அதை நம்மளால் சாப்பிட முடியாது. அதே போல் சிங்கம் மானை பிடிச்சி திங்குது, அதை மாடு சாப்பிட முடியாது. இதை தான் செல்ஃப் ரெகுலேட்டிங் அப்படின்னு சொல்கிறது. அந்தந்த பாப்புலேஷனுக்கு அதாவது என்னென்ன செஞ்சுக்க முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது செல்ஃப் ரெகுலேட்டிங் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாத்தையுமே இன்ட்ராக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே செல்ஃப் ரெப்ளிகேட்டிங், எவால்விங், செல்ஃப் ரெகுலேட்டிங் எல்லாமே ஒரு ஆர்கானிசத்தில் ஒன்றுக்கொன்று இன்ட்ராக்ட் ஆனதுனால உருவாக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ட்ராக்ட் எதனால் ஆகும் அப்படின்னா வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை, நமக்கு என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்டிமுலேட் வருது இல்லையா, அந்த ஸ்டிமுலேட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் தான் இது எல்லாமே. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ ஒட்டகம் வந்து எட்டலைன்னு சொல்லிட்டு எட்டி சாப்பிட்டுச்சு இல்லையா, எட்டலைன்ட்டு அது பேசாமல் போகலை, எட்டலை அப்படின்ட்டு எட்டி சாப்பிடுது சரியா. அப்போ அங்கே ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் அது கொடுத்ததுனால தான் அதோட கழுத்து நீண்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே போல் இந்த என்விரான்மெண்டல் ஸ்டிமுலைக்கு தகுந்த மாதிரி தான் குரங்காக இருந்த மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி இப்போ மனிதனாக மாறி இருக்கிறான் இல்லையா. இது எல்லாமே வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை, அந்த ஸ்டிமுலைக்கு நம்ம கொடுத்த ரெஸ்பான்ஸ் தான், நம்ம பாடி கொடுத்த ரெஸ்பான்ஸ் தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பயாலஜி அப்படின்றது இந்த எர்த்தில் லிவிங் ஆர்கானிசம் வந்து எப்படி வந்துச்சு, அதோட லைஃப், இதை பற்றியெல்லாம் சொல்கிற அந்த ஸ்டோரி இருக்கு இல்லையா, இதை தான் பயாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பயாலஜி அப்படின்றது வந்து லிவிங் ஆர்கானிசம், இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம் இருக்குல்ல, அதோட எவல்யூஷன் பற்றி சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரி, அதை தான் வந்து பயாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. எவல்யூஷன் அப்படின்னா ஒன்றுலேருந்து இன்னொன்னா மாறி வந்திருக்கிறோம் இல்லையா, இதை தான் வந்து எவல்யூஷன் சொல்கிறது. அந்த டிஃப்ரெண்ட்டு இப்போது எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலேயுமே, ஆல் ஆர்கானிசம்ஸ் இதில் எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலேயுமே வந்து ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு, ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த கேரக்டரை வந்து ஷேர் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் தான். இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது, அதாவது டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அதை தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலேயுமே வந்து அது ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், இல்லை பாஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சராக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் வந்து இந்த கேரக்டரை வந்து இப்போ பேரண்ட்ஸுக்கிட்டேருந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த கேரக்டரை வந்து ஷேர் பண்ணுறது வந்து எல்லா ஆர்கானிசத்துலேயுமே காமன் ஜெனட்டிக் மெட்டீரியல் தான். பட் வந்து பார்த்தோன்னா வேரியிங் டிகிரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட சைஸு, அதோட ஷேப்பு, அதோட லென்த்து, அதோட நம்பர்ஸ், அதாவது எண்ணிக்கை, இதில் தான் வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குமே ஒழிஞ்சு இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலேயுமே வந்து அந்த கேரக்டரை வந்து ஷேர் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.